Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா CSS லாங்குவேஜ்ல பட்டன்ஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ண சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆங்கர் டேக்ல ரெண்டு பட்டன் கிரியேட் பண்ண போறோம். ஒன்று சப்மிட் அண்ட் தென் கிளியர் சரிங்களா. இந்த ரெண்டு பட்டனுக்கும் CSS ஸ்டைல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ற சொல்லி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரௌசர்ல ஒரு ரெண்டு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்ட் தென் கிளியர். ஸோ இந்த ரெண்டு பட்டனுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட் நீங்க கர்சர் வந்து அந்த பட்டன் மேல மூவ் பண்ணா நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் அந்த பட்டனோட ஷேடோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான நம்ம பட்டன்ஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ண சொல்லி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸில் HTML டேக்ஸ் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டைல்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்டைல்ஸ் வந்து இங்கே டேக் நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் சரிங்களா. ஜஸ்ட் ஸ்டைல்ஸ் நம்ம டைப் பண்ணிடுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் டேக்குலர ஜஸ்ட் நம்ம என்னென்ன ஸ்டைல்ஸ் எதுவுமே நம்ம எழுதுவோம். ஆனால் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம நியூவாக வந்து ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா styles.css சொல்லிட்டு ஒரு நான் ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபைலில் வந்து நம்ம ஸ்டைல்ஸ் நம்மளோட பட்டன்ஸோட ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கே லிங்க் டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டைல்ஸை நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஸ்டைல் ஷீட் போட்டுக்கிறேன். அண்ட் தென் ஐஃபலிங்க் ரெஃபரன்ஸ் சரிங்களா. ஜஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா styles.css சொல்லிட்டு இந்த ஃபைலோட நேம் நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைலோட நேம் போட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த சீட்ல எழுதுற ஸ்டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க வந்து அப்ளை ஆகும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா HTML பேசிக் டேக் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேக் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பட்டன் வந்து கிரியேட் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ இந்த பாடிக்குள்ள நான் வந்து ரெண்டு பட்டன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்கர் டேக் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அந்த ஆங்கர் டேக்குள்ள பார்த்தீங்கன்னா சப்மிட் சொல்லிட்டு ஒரு பட்டனோட நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்க சரிங்களா. அண்ட் தென் இந்த ஆங்கர் டேக் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாஸ் நேம் எழுத போறோம் சரிங்களா. ஸோ எதுக்கு கிளாஸ் நேம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு ஆங்கர் டேக் வந்து கிரியேட் பண்ண போறோம். இல்லை ஃபர்ஸ்ட் ஆங்கர் டேக் நம்ம ஒரு கலர் நம்ம கொடுக்க போறோம். அண்ட் தென் செகண்ட் ஆங்கர் டேக்கு நம்ம இன்னொரு கலர் வந்து கொடுக்க போறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கலர் வந்து ஒவ்வொரு ஆங்கர் டேக்கும் டிஃப்ரெண்ட் கலர் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டபுள் கோட்ஸ்ல வந்து சப்மிட் சொல்லி நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சப்மிட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆங்கர் டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளியர் சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். அண்ட் தென் கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா சேம் கிளியர் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் கிளியர் நான் சொல்லி நான் கிளாஸோட நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்க வச்சுங்களா. அண்ட் தென் ஸோ இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணால் ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஆனால் நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டைல் மட்டும் நம்ம எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்காக ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ் பட்டன் நான் போட்டுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ HREF ஈக்குவல் டபுள் கோட்ஸில் ஜஸ்ட் நான் ஆஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஆஸ் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒர்க்கும் நடக்காது. ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் கிளிக் பண்ண மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்னா HRFல நான் வந்து ஆஸ் போட்டிருக்கேன். சேம் இதே என்ன பண்ணுறேன்னா இந்த கிளியர் பட்டனுக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ HRF ஆஸ் நான் போட்டுக்க வச்சுங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கர் டேக்கு நம்ம வந்து ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன்னில் போயிட்டு நான் குரோம் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பட்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த பட்டன்ஸோட இந்த அண்டர்லைன் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இந்த ஸ்டைல்ஸாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா நாங்கள் வந்து CSSக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டைல் சீட் வந்து கிரியேட் பண்ணிக்க வச்சுங்களா. பார்த்தீங்கன்னா styles.css சொல்லிட்டு ஒரு நியூ ஷீட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஷீட்ல நம்ம வந்து இந்த ரெண்டு பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் நம்ம எழுத போறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆங்கர் டேக்கு நான் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா சப்மிட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பட்டனுக்கு நான் வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா styles.css அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் அந்த ஆங்கர் டேக்கு டாட் அந்த கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்கும். ஸோ அதனால சப்மிட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த லிங்க்ஸ் கீழே இருக்கிற அந்த அண்டர்லைன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது சரிங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. சேம் அதே மாதிரி நான் வந்து கிளியர் பட்டனுக்கு நான் எழுதிக்கிறேன். ஸோ சப்மிட் பல என்ன பண்ணுறோம்னா அந்த ஆங்கர் டேக்கு நம்ம கிளாஸ் நேம் வந்து கிளியர்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அந்த கிளியர் பட்டனுக்கும் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் நான் கொடுத்து நான் வந்து ரன் பண்ணுறேன் சரிங்களா. ஜஸ்ட் நான் ப்ரௌசர் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அண்டர்லைன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பட்டன்ஸோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம்.
ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் க்ரீன் கலர் வேணும் ஓகேங்களா. அண்ட் தென் அந்த டெக்ஸ்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் வேணும், அதனால் கலர் ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரும் அண்ட் தென் இந்த கலரும் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இந்த கிளியர் பட்டனுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் பட்டனுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ரெட் கலர் வேணும், அதனால் ரெட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கட்டும். ஜஸ்ட் நான் வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட்டை ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டும் இருக்குது சரிங்களா. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பேடிங் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டைல்ஸில் நான் பேடிங் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங் 10 பிக்சல் கொடுக்கணும் ஓகேங்களா. 10 பிக்சல் சேம் கிளியர் பட்டனுக்கும் பேடிங் வந்து 10 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேடிங் வந்து அப்ளை இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாடி ஒட்டியே இருக்குது சரிங்களா. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடிக்கு நம்ம மார்ஜின் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் இந்த பாடி எலமெண்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்ஜின் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். மார்ஜின் கோலன் நான் ஒரு 50 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஏன்னா டாப் பாட்டம் ஸோ இந்த மாதிரி 4 கார்னர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 50 பிக்சல் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து 50 பிக்சல் மூவ் ஆயிருக்கும் அண்ட் தென் லெஃப்ட்லேருந்து 50 பிக்சல் வந்து மூவ் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு பட்டனுக்கும் சரிங்களா நம்ம வந்து ஷேடோ வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸில் பாக்ஸ் ஐஃபன் ஷேடோ நம்ம டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் தென் கோலன் போட்டு நம்ம வந்து 4 வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து எவ்வளோ மூவ் ஆகணும், அண்ட் தென் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் வந்து எவ்வளோ மூவ் ஆகணும், அண்ட் தென் அதோட இந்த வித்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோட வித்து வந்து எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் வந்து நான் 5 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் எனக்கு ஷேடோ வந்து பிளாக் கலர் இருக்கணும், நல்லா பிளாக் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி கிளியர் பட்டனுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு பட்டனுக்கும் ஷேடோ வந்து கேட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைடு அந்த பட்டனுக்கு ரைட் சைடில் வந்து அந்த ஷேடோ வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும் அப்படிங்கிற வேல்யூ. செகண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டனுக்கு பாட்டமில் அந்த ஷேடோட வேல்யூ எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும். அண்ட் தென் தேர்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோவோட வித் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெட் ஆகணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பேராமீட்டர். அண்ட் தென் ஃபோர்த் வந்து இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது, அந்த ஷேடோவோட கலர் சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த ஃபோர்த் பேராமீட்டர் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த கர்சரை அந்த பட்டன் மேலே கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். அண்ட் தென் இந்த பார்டரோட கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும் சரிங்களா. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா H-O-ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அதாவது லிங்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 டைப் பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸு விசிட்டட் அண்ட் தென் H-over ஆக்டிவ் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போ எனக்கு அந்த பட்டன் மேலே மூவ் பண்ணால் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அண்ட் தென் அந்த பட்டனோட ஷேடோவும் சேஞ்ச் ஆகணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த H-over அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே கிளாஸ் நேம் எழுதிக்கிறேன், a.submit நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. சப்மிட் அண்ட் தென் இந்த சப்மிட் பட்டன் மேலே நம்ம கர்சரை மூவ் பண்ணணும் அப்படின்னா சரிங்களா. அதுதான் என்ன பண்ணுறேன்னா H-over நான் கொடுத்துக்கிறேன். கர்சரை மூவ் பண்ணால் நம்மளுக்கு அந்த பட்டனோட கலர் நம்ம சேஞ்ச் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா சேம் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நன் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் நன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் க்ரீனாக மாறணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டார்க் க்ரீனாக இருக்கும். நம்ம கர்சர் மூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு லைட் க்ரீனாக மாறணும். ஸோ நான் அதுக்கு நான் ஒரு கலர் வேல்யூ எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த கலர் வேல்யூ டைப் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர். அந்த கலர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு as 3CB371 சரிங்களா. ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் கலர் தான் இருக்கணும், அதனால் ஜஸ்ட் ஒயிட் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பேடிங் வந்து 10 பிக்சல், பேடிங் 10 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. பாக்ஸ் ஷேடோ நம்மளுக்கு எந்த கலரில் மாறணும் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ வந்து நம்மளுக்கு க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் ஷேடோ பிளாக் கலருக்கு பதிலாக என்ன பண்ணால் க்ரீன் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ சேம் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்து கிளியர் பட்டனுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா கிளியர் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கிளியர் பட்டுக்கு நம்ம கர்சரை மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு லைட் ரெட்டில் மாறணும் சரிங்களா. ஸோ அதுக்கு நான் வந்து கலர் வேல்யூ வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஆஸ் WF போட்டுக்கோங்க அண்ட் தென் 6347 சரிங்களா. ஸோ இந்த கலர் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு லைட் ரெட்டில் வரும். ஸோ அண்ட் தென் கலர் ஒயிட் தான், பேடிங் 10 பிக்சல் அண்ட் தென் பேக் சைடை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரெட்டுக்கு பதிலாக ஸோ க்ரீனுக்கு பதிலாக நான் ரெட்டு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இந்த கர்சரை இந்த பட்டன்ஸ் மேலே வந்து மூவ் பண்ணுங்க சரிங்களா. இப்போ நான் வந்து சப்மிட் பண்ண மேலே மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டார்க் க்ரீன் வந்து லைட் க்ரீனாக சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஷேடோவும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. அண்ட் தென் இப்போ நான் வந்து கிளியர் பட்டன் மேலே மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த டார்க் ரெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைட் ரெட்டில் மாதிரி இருக்கும். அந்த கிளியர் பட்டனோட ஷேடோவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலே பார்த்தீங்க அப்படின்னா CSS ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஆங்கர் டேக் வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கர் டேக்கு CSS ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி பட்டன்ஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.